போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ 25ஆந்தேதி தான் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நடந்துருந்துச்சு. அந்த கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கிளான்ஸ் பார்த்துக்கிடணும், எப்படி கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். அதில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் நமக்கு வந்து ஒரு 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 13 கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றா பார்க்குறதுல பாலிட்டியில் ஒரு 13 கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துக்கணும், கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த கொஸ்டின் ஸ்டைல் பார்ப்போம். அதில் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஆர்டினன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டினன்ஸ்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் 1 to 3 ஆர்டிகல். இப்போ ஆர்டினன்ஸுங்கிறது பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் செஷன், பார்லிமெண்ட் கூடாத நேரத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அவசர சட்டத்துக்கு பேர் தான் அது ஆர்டினன்ஸ். இந்த ஆர்டினன்ஸுங்கிறது யார் இஷ்யூ பண்ணோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட். இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆர்டினன்ஸ்னு பார்க்கும்போது 2 and 3 நம்ம சென்ட்ரல் மட்டும் பார்த்துருவோம், பிரசிடென்ட். இப்போது நான் பாராளுமன்றம் கூடாத நேரத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு பேர் என்ன, ஆர்டினன்ஸு. அது வந்து பார்லிமெண்ட் கூடின பிறகு 6 weeksல அதுக்கு அப்ரூவல் வாங்கணும், இல்லைன்னா அந்த சட்டம் கேன்சல் ஆயிரும். இது வந்து கொஷினாகவே கேட்பாங்க. மேக்சிமம் ஒரு ஆர்டினன்ஸ் எவ்வளோ நாள் இருக்கலாம் கேட்டிங்கன்னா 6 months and 6 weeks. ஏன்னா ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் அதிகபட்ச இடைவெளி வந்து 6 மாதம். 6 மாதத்துக்கு அப்புறம் கூடி 6 வாரத்தில் அப்ரூவல் வாங்கணும், இல்லைன்னா இந்த சட்டம் கேன்சல் ஆயிரும். அந்த சட்டம் அதாவது ஒரு ஆக்ட், பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் லோக்சபையில் நிறைவேறி ராஜ்யசபையில் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் எப்படி அதுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் ஆர்டினன்ஸுக்கும் உண்டு. ஆனால் அதே ஆர்டினன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து என்ன பண்ணினா ஆர்டினன்ஸ் மூலமாக ஒரு கான்ஸ்டியூஷனை திருத்த முடியாது. ஏன்னா அப்போ நமக்கு இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதுன்னா, ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும்னா பழைய தேதி போட்டு அந்த சட்டத்தை நினச்சலாம் அமல்படுத்தலாம். அப்போ ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. என்ன கேட்காம பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் பாலிட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் அப்படின்னு கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்க்கணும். நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து ராங்குன்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்ட் கேட்டிருக்கானா இன்கரெக்ட் இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஆர்டினன்ஸ் கேன் அமெண்ட் எனி சென்ட்ரல் ஆக்ட். கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டினன்ஸ் போட முடியாது, கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டினன்ஸ் போட முடியாது, சென்ட்ரல் ஆக்டில் போடலாம். கரெக்ட். ரெண்டாவது, ஆர்டினன்ஸ் கேன் அப்ரிஜ் எ ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அப்ரிஜ்னா என்னென்னா சுருக்கிறது வைக்கிறது, அதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தப்பு. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சவனே கீழே ஆப்ஷனை பார்த்தா நீங்கள் போட்டுடலாம். 2 எங்கெல்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா, இது வராது, இது வராது, இதுவும் வராது. அப்போ இதுதான் ரைட்டு. இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டினன்ஸ் கேன் கம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் த பேக் டேட். அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படிம்பாங்க, பழைய தேதி போட்டு கொண்டு வரலாம். 3 ஸ்டேட்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன, முதல் ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இப்போ ஆன்சர். அப்போ வந்து ஆர்டினன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். இந்த யூனியன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மாதிரி ஸ்டாட்டிக்காக கேட்டிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, திரிபுரா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அருணாச்சல பிரதேசில் என்ன கேட்டால், த கேபிட்டல், அருணாச்சலுடைய கேபிட்டல் என்ன, இட்டாநகர். அருணாச்சல பிரதேசத்துடைய கேபிட்டல் இஸ் நேம்டு ஆஃப்டர் எ போர்ட், இட்டாநகர் போர்ட். ஆக்சுவலாக நம்ம செஞ்சி போர்ட்டுன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறோம்னா, அதுமாதிரி அருணாச்சல பிரதேசம் இட்டாநகர் போர்ட் இருக்குது. அந்த இட்டாநகர் போர்ட்டில் உள்ள இட்டாநகர் தான் எடுத்து கேபிட்டலாக வச்சுருக்காங்க. அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் ஹாஸ் ஏ 2 நேஷ்னல் பார்க். அது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக 2 நேஷ்னல் பார்க் இருக்குது. நமதபா எல்லாருக்கும் தெரியும், நமதபா நேஷ்னல் பார்க்கு. இன்னொன்று வந்து மௌலிங் நேஷ்னல் பார்க். அப்போ 2மே நமக்கு ரைட். இதை வச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 இருக்குது மொத்தம். தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 5 நேஷ்னல் பார்க் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா, முக்குர்த்தி, இந்திரா காந்தி நேஷ்னல், ஆனைமலை இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க்கு, கிண்டி நேஷ்னல் பார்க்கு, முதுமலை நேஷ்னல் பார்க்கு, அடுத்தது மன்னார் வளைகுடா நேஷ்னல் பார்க். 5 இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாகாலாண்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. த ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கரெக்டு. 13th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஸ்டேட்டாக உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஒன்று கொடுக்காங்க, 371A. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரிபுராங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியலி பார்ட் C அப்படிங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
7th அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்ட் சியில் இருந்துச்சு. 7th அமெண்ட்மெண்ட் 1956 ஆக்டை போடுறாங்க. ஆக்டை போட்டு இதை என்ன சொன்னாங்கன்னா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி கொடுக்காங்க திரிபுராவை. அப்புறம் 1972 பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேஜ் ஸ்டேட்டாக கொடுக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணுமே நமக்கு என்ன வருதுன்னா ரைட்டு தான். இப்போ ஆன்சர் வந்து ஆல் த 3. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கொடுக்காங்கன்னா ஹவு மெனி ஆஃப் த அபோவ் வேர் எஸ்டாப்ளிஷ் பெர் த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா எத்தனை வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் உள்ளது கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அதான். அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லும்போது அதுக்கு ஆர்டிகல் இருக்கணும். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 263. அப்போ அது ரைட்டு. நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலுங்கிறது வந்து 1999 தான் கொண்டு வராங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். சோனல் கவுன்சிலுங்கிறது நமக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 சோனல் கொண்டு வருவாங்க. ப்ளஸ் 6வது சோனல் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சோனல் கொண்டு வருவாங்க. இது வந்து 1956க்கு அப்புறம் தான் கொண்டு வராங்க. அப்போ இது வந்து ஸ்டேச்சுரரி பாடி. இப்போ எது மட்டும் ரைட்னா ஒன்லி ஒன்ஸ், இது மட்டும் தான் என்னது ரைட். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஆப்ஷனை தான் பார்க்கணும். யூபிஎஸ்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் தான், நீங்கள் தப்பாக போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கரெக்டாக இன்கரெக்டாக அதை நல்லா பார்த்துக்கிடணும். இப்போ முதல் இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளிசிட்டினா என்னென்னா வெளிப்படையா. இதே உள்ளார்ந்த அப்படிம்பாங்க, இம்ப்ளிசிட்டும்பாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பில் வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கவர்னருடைய ஓன் டிஸ்கிரிஷன். ஏன்னா ஓன் டிஸ்கிரிஷனை நமக்கு ஆர்டிகல் 200. அப்போ 200 போது ஒரு பில்லு வந்து சட்டசபையில் நிறைய கவர்னருக்கு போகும். கவர்னர் கையெழுத்து போடலாம், கையெழுத்து போடாமல் நிப்பாட்டி வச்சிருக்கலாம், அல்லது ரீகன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். அது வந்து அவருடைய ஓன் டிஸ்கிரிஷன். இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்தது நம்ம வரணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கவர்னருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஓன் டிஸ்கிரிஷனும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனும் உண்டு. ஏன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, அப்போ அவருக்கு வந்து சிச்சுவேஷன் டிஸ்கிரிஷன் உண்டு. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்னென்னா ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் எ பில் பாஸ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் கிஸ் கன்சிடரேஷன் வித்தவுட் இட் பீயிங் ஃபார்வர்ட் பை த கவர்னர். ஆக்சுவலாக ஒரு பில்லை வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி அனுப்புனா கவர்னர் தான் ரிசர்வ் பண்ணுமே தவிர கவர்னர் சம்மதம் இல்லாமல் அதை ரிசர்வ் பண்ணி பிரசிடெண்ட் அதை பெற முடியாது. ஆனால் இங்கே இப்போ வித்தவுட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது தப்பு. அப்போ இந்த டிஸ்கிரிஷன் தன் விருப்புரிமை அப்படிம்பாங்க. அப்போ தன் விருப்புரிமைன்னு சொல்லும்போது கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் ஒரு விருப்புரிமை உண்டு. இன்னொன்று என்ன சிச்சுவேஷன் டிஸ்கிரிஷன் உண்டு. இது பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிச்சுவேஷன் டிஸ்கிரிஷன் மட்டும்தான் உண்டு. அவருக்கு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவர் வந்து செய்வார், ஒரு கூட்டணி அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணுவார். அவருக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் என்னது கிடையாது. இது வந்து நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இது டைரக்ட் கொஷின்ஸ். ஏன்னா சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. பொறுத்துக்கல்ல அவன் என்னென்னா கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்கான். அப்போ வந்து செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஏன்னா நீதித்துறையே நிர்வாகத்துறையிலேருந்து பிரிச்சிரு அப்படிங்க. ஆர்டிகல் 50 என்ன கேட்டிங்கன்னா டிபிஎஸ்பி. ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிகளுமே படிக்கணும். மெயினாக 1லேருந்து 51 ஆர்டிகல் நல்லா படித்து வச்சுக்கிடணும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். ரெண்டாவது வேல்யூயிங் அண்ட் ப்ரெசர்விங் த ரிச் ஹெரிடேஜ் அவர் காம்போசிட் கல்ச்சர்ம்பாங்க. ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 51 AFல வரும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுவும் ரைட்டு. அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 ஏஜ். ஏன்னா 14 ஏஜ் வரை உள்ள சில்ட்ரன்ஸ் வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா சைல்டு அது வந்து ஆர்டிகல் வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 24. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ 3மே நமக்கு ரைட்டு தான். அப்போ ஆல் த 3 கொஸ்டினுமே நமக்கு ரைட் இதுதான். அடுத்த கொஸ்டின்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்போ ஏரியா ஸ்டேட் டிக்ளேர் ஷெட்யூல் ஏரியா 5th ஷெட்யூல் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஷெட்யூல் ஏரியாவில் இல்லை எது கரெக்டுன்னு கேட்டிருக்கான். அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த இடத்துல 5th ஷெட்யூல் மீன் பண்ணி பார்க்கணும்.
ஸ்டேட் கவர்மெண்ட் லூசஸ் இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இன் சச் ஏரியா லோக்கல் பாடி அசிம் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் லூசஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கேன் டேக் ஓவர் த டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஏரியா அண்டர் சர்டன் சர்க்கம்டன்சஸ் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவர்னர். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 356 படி கவர்னர் வந்து ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் பவரை எடுத்துக்கிடலாம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அது ரைட்டு மாதிரி தான் தோணும். ஆனால் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5th ஷெட்யூல் படி தான் கேட்டிருக்கான். அப்போ 5th ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்க முடியாது. அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன கேட்டிங்கன்னா தப்பாயிரும். நெக்ஸ்ட், கன்சிடர் ஃபாலோயிங் சப்ஜெக்ட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துட்டு அவன் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது 360 ஆர்டிக்கிள் படி நம்ம என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒரு அமெண்ட்மெண்ட்டு, இன்னொரு அமெண்ட்மெண்ட்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படிமோ அதான் இல்லை கொடுக்குறாங்க. ஏன்னா ரெட்டிஃபிகேஷன் அந்த வார்த்தையை பார்க்கணும். ஆஃப் த ஸ்டேட்டில் ரெட்டிஃபிகேஷன். இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன கிடைக்குன்னா அந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனாலும் பாதி மாநிலங்களுக்கு மேலே ரெட்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. அப்போ எதுலெல்லாம் ரெட்டிஃபிகேஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் இந்த 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் தான் நமக்கு என்ன வரும், யூனியன் லிஸ்ட்டு, அப்புறம் கான்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு. இந்த எந்த லிஸ்ட்டில் கை வச்சாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி கண்டிப்பாக பாதிக்கு மேற்பட்ட மாநிலத்தில் ரெட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். முதல் ஸ்டேட்மெண்ட்டு ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் எ ஸ்டேட். இப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு எல்லைக்கு உள்ள மட்டும்தான் இருக்கணும். அந்த எல்லையை விட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுருங்களேன், அப்போ கண்டிப்பாக ரெட்டிஃபிகேஷன் வேணும். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்டிகிள் வந்து 162 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃபீஸ். கண்டிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃபீஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கவர்னர் ஆஃபீஸுங்கிறது ஒரு போஸ்ட்டு. ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு ரெட்டிஃபிகேஷன் தேவை கிடையாது. ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 158. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஃபிகேஷன் கவர்னர் போஸ்ட்டுங்கிறது ஒரு எலெக்டட் போஸ்ட் கிடையாது, ஒரு முக்கியமான இது கிடையாது. அதனால் அதுக்கு இது கிடையாது. அப்போ முதல் 2 மட்டும் ரைட்டு. அப்போ ஆன்சர் என்னென்னா 1 and 2 அதான் கேட்கான். அதாவது அமெண்ட்மெண்ட்டில் தெர் ஆர் 3 டைப் அமெண்ட்மெண்ட் இருக்குது. 368 பயன்படுத்தி 2 டைப் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். அதில் ஒன்று என்னென்னா ரெட்டிஃபிகேஷன். ரெட்டிஃபிகேஷன் எதுக்கெல்லாம் தேவைங்கிறத கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்கான். கவர்னர் வச்சு முதல் இது பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் த எக்ஸசைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃபீஸ். ஒரு கவர்னர் வந்து எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இல்லை. என்னென்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது கரெக்டு தான். ஆர்டிகல் வந்து 361 அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. 361 சப்கிளாஸ் 1 வந்துடும் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ கிரிமினல் ப்ரொசீடிங் ஷால் பி இன்ஸ்டிடியூட்டட் ஆர் கண்டினியூட் அகேன்ஸ்ட் த கவர்னர் டூரிங் ஹிஸ் ஆர் டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ். அவர் பதவியில் இருக்கும்போது அவர் மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் ப்ரொசீடிங் பண்ண முடியாது. அப்போ இதுவுமே ஆர்டிகல் 361 சப்கிளாஸ் 2 வரும். ஆனால் சிவில் கேஸ் வந்து ப்ரொசீடிங் பண்ணலாம். 2 month நோட்டீஸ் கொடுத்து அவர் மேலே சிவில் கேஸ் வந்து ப்ரொசீடிங் பண்ணலாம். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்னென்னா ரைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் நாட் லயபிள் டு எனி ப்ரொசீடிங் எனி கோர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி வித்தின் ஹவுஸ். ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவர் சட்டசபையில் பேசுகிறாரு, அது சம்மந்தமாக ஏதாட்டும் எந்த கோர்ட்டுக்கும் அவர் ஆன்சர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதுவும் ரைட்டு தான். இது ஆர்டிகிள் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு 194 சப்கிளாஸ் வந்து 2 வரும். இப்போ 3மே நமக்கு ரைட் ஆயிடுது. நம்ம வந்து கரெக்டு தான் கேட்கான். இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் த பேடனிங் பவர். பேடனிங் பவர் போது பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கேட்க. ஆர்டிகல் என்னது 72. அதில் வந்து ரிமிஷன், ரெஸ்பெக்ட்டு, நம்ம ஒரு 5 பேடனிங் பவர் இருக்கும். அவன் அதை கேட்கல. அவன் எங்கே வர்றான் இதை வச்சு கேட்குறான் பேடனிங் பவர் பாவ சொல்லும்போது. அப்போ வந்து ஒரு 5 பவர் இருக்குது. இருந்தாலும் பிரசிடெண்ட் வந்து அவர் வந்து இந்த பேடனிங் பவர் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பவர் என்னன்னா சப்ஜெக்ட் டு லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ.
அப்போ வந்து அதுலேயும் அவருக்கு வந்து லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு லிமிட்டட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கேன் எக்ஸைஸ் திஸ் பவர் வித்தவுட் அட்வைஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்காங்க. பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை வந்து டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா தப்புன்னு போட்டு விட்டுடலாம். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன முதல் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் என்னது ரைட்டு. அப்போ நமக்கு வந்து பிரசிடெண்ட் எதை தான் சொல்லுவாங்க 44th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கேபினெட்டோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுக்காங்க. இல்லை அதாவது ஆன் த டிசொல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், மக்களவை கலைக்கப்பட்டாலும் த ஸ்பீக்கர் சால் நாட் பி வெக்கேட், அவருடைய பதவி காலியிடம் ஆகாது அன்டில் இம்மிடியட்லி பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப்டர் டிசொல்யூஷன். அதாவது புது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் மக்களவை வர்ற வரைக்கும் அவர் பதவி என்ன செய்யாது, காலி ஆகாதுங்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். அப்படியே லட்சுமிகாந்த் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படியே மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் பீங் எலெக்டட் அஸ் ஏ ஸ்பீக்கர் சால் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஹெர் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்காங்க. ஒரு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்காங்க. ஆக்சுவலாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ரிசைன் பண்ண மாட்டாங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆன்சர் போடலாம். 2 வரக்கூடாதுன்னா இது கட்டாயிரும், இது கட்டாயிரும், இது கட்டாயிரும். அப்போ இது மட்டும் தான் வரும். அப்போ வந்து ரிசைன் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்லிமெண்ட் வந்து யாரை பேஸ் பண்ணியிருக்கோம்னா இங்கிலாண்டை பேஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சபாநாயகர் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசைன் பண்ண மாட்டாங்க, ரிசைன் பண்ணதாக கருதப்படும். ஏன்னா அங்கே ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் தப்பு. மூணாவது என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ரிமூவ்டு. எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அதாவது மக்களவையில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா 14 day நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து அவர் ரிமூவ் பண்ணலாங்க. ரெண்டாவது நமக்கு என்னென்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னதாயிரும் ரைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ எனி கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இல்லை என்ன கேட்டேன்னா கரெக்டுன்னு கேட்டிருக்கான். எது வந்து கரெக்டுங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எனி கேட்டிருக்கான். இப்போ எனி கொஸ்டின் ஏன்னா வெதர் எ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஹஸ் பிகம் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். அப்போ வந்து மக்களவையில் ஒரு எம்பியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அண்டர் 10th ஷெட்யூல். பிரசிடென்ட் டிசிஷன் அப்படிங்காங்க. இது தப்பு. இங்கே யார் டிசிஷன்னா ப்ரெசிடிங் ஆஃபீஸர் டிசிடிங். ப்ரெசிடிங் ஆஃபீஸர்னு சொல்லும்போது லோக்சபா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வருவார். ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் என்ன வரும் கேட்டிங்கன்னா சேர்மன் வருவார். அவருடைய டிசிஷன் தான். முதல் ஸ்டேட்மெண்ட் என்னதாகிடுது தப்பாயிடுது. அடுத்து தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் த வேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்காங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற வார்த்தை வந்து அரசியலமைப்பில் பயன்படுத்தலைங்காங்க. ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் 10th ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து அரசியலமைப்பில் பட்ஜெட்டுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தலை ஏன்னா, ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற வார்த்தை வந்து 10th ஷெட்யூலில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நோ மென்ஷன் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் கேட்டிங்கன்னா நெய்தர் நார் வரும். நெக்ஸ்ட்டு பஞ்சாயத் அட் த இன்டர்மீடியட் லெவல் எக்ஸிஸ்ட் இன் ஆல் ஸ்டேட்டுங்காங்க. பஞ்சாயத்துன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து லோயர் லெவலில் இருக்கும், அப்புறம் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். அப்போ இந்த இன்டர்மீடியட் லெவல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா ஸ்டேட்லையும் இருக்குங்காங்க. ஆனால் நம்ம கண்டிஷன் என்னங்கன்னா 20 லட்சம் மக்களுக்கு குறைவாக இருந்தால் 20 லட்சத்துக்கு மக்கள் தொகை குறைவாக இருந்தால் அங்கே என்ன தேவையில்லைன்னா இன்டர்மீடியட் லெவல் தேவையில்லை. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்ச உடனேயே இங்கே என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும், அதான் முக்கியம். இங்கே நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கான். ஏன்னா அந்த இதை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து தப்பாக போட்டுறக்கூடாது. அப்போ நாட் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது நாட் கரெக்ட்னு சொல்லும்போது ஒன்றாவது இது வந்து நாட் கரெக்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வராது. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பஞ்சாயத்து இன்டர்மீடியட் லெவலில் அந்த இன்டர்மீடியட்டில் ஒரு கவுன்சிலரோ பஞ்சாயத்து தலைவர் ஆகுனா அந்த ஏஜ் என்னதான் இருக்குன்னு போது இந்த இடத்துல என்னென்னா 30 yearsன்னு கொடுத்துருக்கான். ஆனால் 21 ஏஜ். இப்போ இதுவும் நமக்கு என்னது தப்பு. இப்போ 1 தப்பு 2 தப்பு. இப்போ 1 தப்பு 2 தப்புனா ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஆப்ஷனில் 1 2 3 வேறு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கான்ஸ்டியூட் கமிஷன் டு ரிவ்யூ த ஃபினான்ஷியல் பொசிஷன். இந்த பஞ்சாயத்துக்கான ஃபினான்ஸ் கமிஷன் யார் அமைப்பான்னு கேட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கிடையாது. யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்னர்.
இப்போ இதுவும் தப்பு. இப்போ 1வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இப்போ இதுதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆன்சர். கொஸ்டின் நல்லா வாசிங்க. அடுத்து லோக்பாலை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். லோக்பாலை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். லோக்பால்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், லோக்பால் லோக் ஆயுக்தாலாம் பார்த்து வச்சுருக்கோம். 2013 கொண்டு வராங்க, 2013 கொண்டு வராங்க. இப்போ அதனுடைய சேர்மன் யார் இருக்கா அதை கூட நமக்கு கேட்கலாம். ஜஸ்டிஸ் ஏஎம் கான்வில்கர். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கான், லோக்பால் வச்சு கேட்கான். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்கான். எது கரெக்டு எதுக்கு இன்கரெக்ட் அதை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. கொஸ்டின் பாயிண்ட் என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் த லோக்பால் அப்ளை டு த பப்ளிக் சர்வெண்ட் இந்தியா பட் நாட் டு இந்தியன் பப்ளிக் சர்வெண்ட் போஸ்டட் அவுட் சைடு இந்தியா. அதாவது லோக்பாலை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்லேருந்து அவ்வளோ வரையும் குரூப் டி வரைக்கும் எல்லார் மேலேயும் எல்லாரையும் விசாரிக்கலாம். அப்போ வந்து இங்கே வந்து அவுட் சைடில், அதாவது ஐஎஃப்எஸ்ஸாக வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா ஃபாரின் சர்வீஸில், அவங்கள வந்து விசாரிக்க முடியாது அப்படிங்க. அப்போ அது வந்து என்னது லோக்பால் அப்ளிகபிள் ஆகாதுங்காங்க. அப்ளிகபிள் ஆகும். ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா, சேர்பர்சன் அல்லது மெம்பர்ஸ் ஆல் நாட் பி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஒரு எம்பியாக இருக்கக்கூடாது, ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது. அண்ட் ஒன்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வெதர் ரிட்டையர்டாக இருக்கலாம், அவர் தான் சேர்பர்சனாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் எல்லாம் சிஜேஐ இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கலாம், அல்லது எமினன்ட் பர்சன் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதாகிடுதுன்னா தப்பாகிடுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா த சேர்பர்சன் ஆர் மெம்பர் ஷால் நாட் பி எ பர்சன் லெஸ் தென் 45 இயர்ஸ். இப்போ நம்ம பிரசிடென்ட் ஆகணும் குறைந்தபட்சம் 35 வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க. கவர்னர் ஆகணும் குறைந்தபட்சம் 35, லோக்சபாவில் 25, ராஜ்யசபாவில் 30. அதே மாதிரி லோக்பாலில் தலைவர் ஆகணும் குறைந்தபட்சம் 45 வயசு முடிஞ்சிருக்கணும். அதை தான் இதில் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரைட். 4வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லோக்பால் cannot inquiry into the allegation of the corruption against a sitting prime ministerங்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர்லேருந்து குரூப் டி வரைக்கும் எல்லாரையும் என்ன செய்யலாம், அலிகேட் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து இதுவும் நமக்கு என்னதாயிரும், தப்பாயிரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது கரெக்டுன்னு கேட்டதில்ல, நமக்கு வந்து 3 மட்டும் தான் என்னது கரெக்ட். 3ல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ். அப்போ லோக்பாலுடைய தலைவருக்கு குறைந்தபட்ச வயசு தானே 45 வயசு. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதிர்பார்த்தது என்னென்னலாம் வந்திருக்கு, கவர்னர் இஷ்யூ போகிறனால அதை பற்றி வரலாம். லோக்பாலுங்கிறது நமக்கு வந்து நார்மலாகவே நமக்கு சிலபஸில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். நார்மலாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஆர்டிகல் கேட்கலாம், அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். இந்த பாலிட்டியுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். அதனால் இந்த கொஸ்டினை ஓரளவுக்கு பார்த்துக்கணும். கரண்டில் நமக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்க எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.